ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? நான் தாண்டி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? டிவி பார்த்துட்டு இருந்தேனா அப்படியே தூங்கிட்டேங்க. நான் வரத்துக்கு முன்னாடியே தூங்கிடுற. நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன தூங்க விட மாட்டேங்கிற. நீங்கள் தூங்குனாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, அதை விடுங்க. சாப்பிட்டீங்களா? நான் இன்னைக்கிட்டே வெளியே சாப்பிட்ருக்கேன். சரி, அப்போ வாங்க சுட சுட சாப்பிடலாம். சாந்தி, உன் தங்கச்சி பரிமளா ஃபோன் பண்ணிச்சா? அவள் எங்கெங்க ஃபோன் பண்ணுறா? அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆனது, எனக்கு ஒரு ஃபோன் போட மாட்டேன்றா. நான் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றா. அப்படியே எடுத்தாலும் தூங்குறேன், நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறா. மறுபடியும் ஃபோன் போட்டா அவர் இருக்காரு அது இதுன்னு ஏதாவது சாக்க சொல்கிறா. அது என்னடி பொட்ட பிள்ளைக்கு பகலில் தூக்கம்னு கேட்டா நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சுன்றா. சாந்தி, புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. பரிமளாக்கு ஃபோன் போட்டு தொல்லை கொடுத்தியா? அது என்னங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படி இருப்பாங்க? நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணலையா? சாந்தி, புது பொண்ணாக இருந்தப்ப எப்படின்னு சொல்லட்டோமா? நீ உன் தாய்மாமன் வீட்டுக்கு போயிருந்தப்ப அன்னைக்கு மத்தியானம் அந்த மெரூன் கலரில் புடவை கட்டிட்டு இருந்தியே. எங்கே கட்டிட்டு வந்தேன்? அது கொடியிலெல்லாம் தொங்குச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை உள்ளே வந்து போதும் போதும் உங்கள் புது மாப்பிள்ளை பிராணம். ஏய், நான் எப்போவுமே புது மாப்பிள்ளை தாண்டி. எல்லாம் எனக்கு கிடைச்ச மாமனார் யோகம். ஏங்க, மாமனார்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. அப்பா ஃபோன் போட்டாரு. நீங்கள் செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது. பரிமளா கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் முன்னிருந்து இழுத்து போட்டு செஞ்சாரு. மாப்பிள்ளைக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னார். தனியாக இருந்த எனக்கு நீ கொடுத்த ஆதரவுக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மாடி. நான் இந்த வீட்டுக்கு பெரிய மாப்பிள்ளை, எனக்கு எதுக்கு நன்றிலாம்? அது என்னோட கடமை. நான் தான் நன்றி சொல்லணும். எதுக்கு? இவ்வளோ அழகான சாந்தியை பெற்று வளர்த்து ஆளாக்கி லட்டு மாதிரி என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் தானே நன்றி சொல்லணும். லட்டு மாதிரி? ஆமாம், லட்டு மாதிரி. அதான் டெய்லி நைட்டானா பூந்தி ஆக்குறீங்களே. ஏய், ஐயா வணக்கம் ஐயா. வாமுத்து, எப்போ வந்த? ஐயா நைட்டு வந்துட்டேனுங்க ஐயா. பின்னாடி ராமசாமி தாத்தா கூட தங்கிட்டேங்க ஐயா. ஆமாம், நீ 4 நாள் தானே லீவு கேட்டு போனேன். 10 நாள் கழிச்சு வரேன். இப்படியெல்லாம் வேலைக்கு வந்தால் எப்படிப்பா? ஐயா, என் தங்கச்சி மகன் மஞ்சனாராட்டுக்கு போனானுங்கள, திடீர்னு அப்போதான் உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க ஐயா. அதை அப்படியே பார்த்துட்டு வந்தேங்க ஐயா. சரி, நான் எதுக்கு உன்னை ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வர சொன்னேன் தெரியுமா? இனிமேல் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். ம், சரிங்க ஐயா. இனிமே நீ இங்கே வந்து அம்மா சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும். அது மட்டும் இல்லை, சரிங்க ஐயா. இங்கே இருக்க செடிகளுக்கு டெய்லி சரிங்க ஐயா. வாடாமல் நீ தான் தண்ணி ஊற்றணும். சரிங்க ஐயா.
நீ இப்போ என்ன பண்ண, முதல்ல ராமசாமிகிட்ட போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்று, அப்படியே மோட்டரை போடு. ஒரு இலை கூட வாடாமல் கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேங்க ஐயா. மேடை சொல்கிற வேலையை கரெக்டாக செய்கிறேங்க ஐயா. உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. சரிங்க ஐயா. நேற்று நைட்டு வந்தது ஒருவேளை இவனா இருக்குமோ? ம். சாந்தி, மேனேஜர் வேறு 2 days லீவ் கேட்டிருக்காரு. அநேகமாக பாம்பே ட்ரிப்புக்கு நான் தான் போகிற மாதிரி இருக்கும். ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன். மேனேஜர் ஏன் லீவு? மேனேஜரோட ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் நெருங்கிடுச்சான். ம். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, ம். அதுக்காக லீவ் கேட்டிருந்தாரு. அவர் நேர்லேயே சொன்னார். அவர் பாம்பேக்கு போனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினச்சேன். ஆ. ஏன்னா ஏற்கனவே இந்த பாம்பே கம்பெனிக்கு அவர் தான் அடிக்கடி போயிருக்காரு. டீலிங் ஃபுல்லாக அவளுக்கு தான் தெரியும். சரிங்க, ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுங்க. சாந்தி, சாந்தி, நான் கிளம்புறேம்மா. ம். சரிங்க. ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்குது, தண்ணியே ஊற்றலையா? மேடம், 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 என்னாச்சு? மேடம், தண்ணியே ஊற்றலை மேடம். பைப் எங்கே இருக்குது, ஓஸ் எங்கே இருக்குது? பைப் அங்கே இருக்குது, ஓஸ் இருங்க எடுத்துகிட்டு வரேன். சரிங்க மேடம். இந்தாங்க ஓஸு. ஆ, இது கொஞ்சம் பிடிங்க மேடம். என்ன பைப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலையோ, போகவே மாட்டேங்குதே. ம் 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 பைப்பை நல்லா பிடிங்க மேடம். பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. பைப்பை ஆட்டாத பிடிங்க மேடம். ஆட்டினா தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். டைட்டாக பிடிங்க. யோ, முதல்ல டேப் ஆஃப் பண்ணியா? என்ன மேடம் நீங்கள் இப்போ பாருங்க. யோ, டேப் ஆஃப் பண்ணியா? இன்னைக்கு சாந்தி வரட்டும். அப்படியே ஜமாய்ச்சிடணும். இன்னைக்கு ஜமாய்ச்சு அசத்திடணும் அவளை. இன்னைக்கு நம்ம யா என்ன இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க? இன்னைக்கு மட்டும்தானா? அப்படி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் தானே வந்திருக்கேன். நானும் ரெடியாக தான் இருக்கேன். இப்போ பார். டட்டடை. என்ன இன்னைக்கு மல்லிப்பூ, லட்டு, மைசூர் பாக்கு. இன்னைக்கு என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாம், நமக்கு என்னைக்குமே ஃபர்ஸ்ட் நைட் தான்.
சார் என்ன இன்னைக்கு ரொம்ப மூடோடு இருக்கீங்க போல. உன் சங்க கழுத்துக்கு கீழே எப்போ பார்த்தாலும் எனக்கு மூடு தான். ஆமாம், எனக்கும் தான் உங்களை பார்த்தா மூடாக இருக்கு. சாந்தி, ம், சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? மதியானம் ஃபோனில் காமசூத்ரா பற்றி போட்டிருந்துச்சு. அதில் பேஷன் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் போட்டிருந்துச்சு. அதை நாம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏங்க, நாம ட்ரை பண்ணாத பொசிஷனா? அதெல்லாம் இப்போ எதுக்கு? அப்படி என்ன அந்த காமசூத்ரால இருக்குது? ஐயோ, இது வேற லெவல் டி. பண்ணலாமா? ம், ம்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இடுப்பு பெயின் ஆயிடுச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க பேஷன் ஃப்ளவர்னு. எனக்கு மட்டும் ஆசையாக இருக்காதா? எனக்கு என்ன 25 வயசா? அன்னைக்கு செஞ்ச மாதிரியே இப்பவும் செய்யறதுக்கு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். காலம்புற பாம்பேக்கு வேற போக ரெடி ஆகணும். நீ தூங்கு. வரத்துக்கு 2 நாள் ஆகும். வந்ததும் ட்ரை பண்ணலாம். கிணத்து தண்ணியை வெள்ளமாக கொண்டு போக போகுது. முத்து, மா. முத்து, டவல் எடுத்துட்டு வா. ஆ, எடுத்து வரேன் மேடம். மேடம், மேடம், டவல் மேடம். சரி, நீ மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா. சரிங்க மேடம். ஐயோ, தக தகன்னு தங்கச்சில மாதிரி மின்றாலே. சேதாரம் பண்ணிடலாமா? காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன காய்கறின்னு சொல்லலை. சரி, குத்து மதிப்பாக ஏதாவது நல்ல காயாக பார்த்து வாங்கிட்டு வருவோம்.
ம். என்ன டெய்லி நம்ம தான் பார்த்துட்ருக்கோம், அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. வரது வரட்டும், கை வச்சிடலாமா? டேய், என்னடா பண்ற? வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தேன் மேடம். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை ஏப்பணும் தான். நீ என்னை எழுப்பின மாதிரி தெரியலையே. அங்கங்க தடவுற. இல்லைங்க. மயக்கத்துல இருந்தேன் நினைச்சியா? இல்லைங்க மேடம், ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டேன் மேடம், நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. அதான் மேடம் தொட்டு எழுப்பலான்னு. தொட்டெல்லாம் எழுப்பல. இடுப்ப தொட்டு தடவுற, உதட்ட பிடிக்கிற. அன்னைக்கும் நீ தானே இந்த மாதிரி பண்ண. என் மேல உனக்கு ஒரு கண்ணு. உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்க. இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? வேணாங்க மேடம். இல்லைங்க மேடம், உங்களை எழுப்பதான் மேடம் செஞ்சேன். நீ எழுப்பல, என்னை கட்டி பிடிச்ச. இப்பவே சாருக்கு ஃபோன் பண்றேன். மேடம் ஃபோன்லாம் பண்ண வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம். இல்ல, சாருக்கு ஃபோன் பண்ணி நடந்த சம்பவத்தை சொல்ல தான் போறேன். வேணாம் மேடம், சார் அப்புறம் என்னை வேலையை விட்டு நிப்பாட்டுருவார் மேடம். என் ஃபேமிலியே என்னை நம்பி தான் மேடம் இருக்கு. ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம். இனிமே இப்படி நடக்காதுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வேணாம் மேடம்.
சாருக்கு ஃபோன் பண்ணால் உன்னோட வேலை போயிடும். அப்புறம் உன் குடும்பத்தை காப்பாற்ற உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சாருக்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மேடம். அப்போ வா. உனக்கு பேஷன் ஃப்ளவர் பொசிஷன் தெரியுமா? காமசூத்ரா தெரியும் மேடம். அந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாமா? சார்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? நீ பண்ணலைன்னா தான் சொல்லுவேன். என்ன அழுக்க ரொம்ப அண்டி கிடக்கு. அந்த வேலை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த வேலையை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி க்ளீனாக தொடச்சிட வேண்டியதுதான். ஆ என்ன பண்ற? ஃபேன் துடைக்கிற மேடம். நேற்று காய்கறி வாங்கிட்டு வர சொன்னனே, வெள்ளரிக்காயும் மாம்பழமும் வாங்கினியா? வாங்கிட்டேன் மேடம். நீங்கள் சொன்ன மாதிரியே வெள்ளரிக்காய் நீட்டமாக தான் வாங்கியிருக்கேன். வெள்ளரிக்காய் நீட்டமாக தான் இருக்கு, பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு கூட தெரியுது மேடம். என்ன? கனிஞ்ச மாம்பழம் உனக்கு வேணுமா? வேணும். சார் வந்துடுவாரே. சாரு நாளைக்கு தான் வருவார். இறங்கி வா, போய் காய்கறி எடுத்துட்டு வா. டே முத்து, மேலே வாடா. டே முத்து, வேகமா மேலே வா. வேலை முடிச்சுதா? ஐயா, நீ ஆஃபீஸுக்கு போயிடு. அங்கே மேனேஜர் இருப்பார். உன் சம்பள கணக்கை பார்த்து வாங்கிக்க. நாளையிலேருந்து ஏன் இப்போலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஐயா என்னங்க ஐயா இப்படி திடீர்னு சொல்கிறீங்க? நான் குடும்பஸ்தங்க ஐயா. குடும்பஸ்தன்னு சொல்கிறேன், ஆனால் அந்த செயல் அப்படி இல்லையே. ஐயா நான் எதுவுமே பண்ணலைங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வேலையை நம்பி தாங்க ஐயா என் குடும்பமே இருக்குது. உன் மேலே மேடம் ரொம்ப கோபமாக இருக்காங்க. உன்னை வேலையை விட்டு நிறுத்த சொல்லிட்டாங்க. மேடம்கிட்ட கொஞ்சம் அனுசரணை நடத்தக்கூடாதா? இப்போ பாரு, மேடம் உன்னை வேலைக்கே வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. வீட்டில் எடுக்கிற முடிவு எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. வேறு வழி இல்லை. உன் பணத்தை வாங்கிட்டு நீ கிளம்பு. நீ இனிமே வேலைக்கே வர வேண்டாம். ஐயா கிளம்பு.
சீ போட. அப்பப்பா என்ன கூட்டம், காலே வலிக்குதுங்க. இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். முத்து எங்கங்க? ஒரு டீ போட சொல்லுங்க. அவன் வேலையை விட்டு போயிட்டான். எதை கேட்டாலும் அழுதுகிட்டே இருந்தான். என்ன மன்னிச்சிடுங்க சார், அப்படி இப்படி புலம்புறான். என்ன வேலையை விட்டு நிற்கிறதுன்னு கேட்டாக்க அவங்க அப்பாத்தாக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான். இவன் போய் பார்த்துக்கணுமா, ஒரே அழுக. மன்னிச்சிடுங்க சார்ன்ட்டு போயிட்டான். ஏன் மன்னிப்பு கேட்குறான் சாந்தி? அது அவன் பீரோலேருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டான். அதை நான் பார்த்துட்டேங்க. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருப்பான். போய் தொலைறான் திருட்டு பைய. அந்த மாதிரி ஆள் நமக்கு வேலைக்கு வேணாங்க. வேற ஆள் வேலைக்கு வைப்போம். ஆமாம், வேற ஆளை தான் பார்த்து வேலைக்கு வைக்கணும். அதுவும் ஒரு பொண்ணாக பார்த்தா வேலைக்கு வைக்கணும். அப்போ தான் எதுவுமே காணாமல் போகாது. ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்க. வேற லேடிஸாக பார்த்து வேலைக்கு போடுவோம். ம், சரி.